அதிமுக சட்டப்பேரவை கட்சி தலைவராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறித்து திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்க்கலாம். முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் 4 வருஷம் தண்டனை வாங்கி சிறைக்கு போனப்போ அப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தான் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக நியமித்தார்கள். அது மட்டும் இல்லை, அவர் நோய்வாய்ப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த போது அப்பொழுதும் முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டு அந்த பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஆனால் சசிகலாவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பிலும் எந்த பதவியும் கொடுக்கல. அதே மாதிரி சசிகலாவுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பிலும் எந்த பதவியும் கொடுக்கல, கட்சியிலும் எந்த பொறுப்பும் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு அதற்கு நேர் மாறாக, அதாவது மக்கள் விரோதத்திற்கு மக்கள் விரோத அடிப்படையில் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிர்ப்பாக ஒன்று, அதே மாதிரி ஜெயலலிதாவினுடைய எண்ணத்திற்கு விரோதமாக ஒரு சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது என்பதைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் விரைவில் தமிழகத்தினுடைய ஜனநாயக அடிப்படையில் சந்திக்க இருக்கக்கூடிய தேர்தலில் இதை நாங்கள் ஜனநாயக அடிப்படையில் சந்திப்போம்.